என்று RSS ஊர்வலம் தமிழகத்தில் நடைபெறணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆளுகின்ற திராவிட மாடல் அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதுவும் குறிப்பாக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார் முதலமைச்சர். அவரின் கீழ்தான் உள்துறை வருகிறது. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு, அதற்கும் முந்தைய ஆண்டு நாம் நீதிமன்றத்திலே சென்றுதான் நம்முடைய அணிவகுப்பு ஊர்வலத்தை நடத்தி வருகிறோம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே நடைபெற்றிருக்கிறது. இவருடைய தகப்பனார் ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்திலே RSS ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது. நாடு முழுக்க விஜயதசமி அன்று RSS பேரணிகள், அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடைபெறுவது. இது அணிவகுப்பு ஊர்வலம். இதுல வாழ்க ஒழிக கோஷங்களுக்கு இடம் இல்லை. குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்தை அடையும். இந்த விஜயதசமி விழா என்பது சங்கம் கொண்டாடுகின்ற 6 விழாக்களில் ஒன்று. அதுவும் இந்த ஆண்டு சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழகத்திலே இந்த அரசாங்கம் RSS பேரணிகள் குறிப்பிட்ட அந்த நாளிலே நடைபெறக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். எனவேதான் முன்கூட்டியே நம்முடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள். நீதிமன்றமும் ஏற்கனவே விதிகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுப்பதற்கு தாமதம் ஏன் என்கின்ற கேள்வியை எழுப்பி விசாரணைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வருகின்ற விஜயதசமி அன்று தமிழ்நாடு முழுக்க 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய இந்த அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடக்கும். சட்டத்திற்கு உட்பட்டுதான் நடக்கும். சங்கம் ஒன்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. இன்னைக்கு சங்கத்தை பத்தி அவதூறாக பேசக்கூடிய ராகுல், அவங்களுடைய தகப்பனார் ராஜு, அவங்களுடைய பாட்டி இந்திரா, அவங்களுடைய இந்திராவோட அப்பா நேரு காலத்திலேயே சங்கம் 1948 காந்தியின் படுகொலை காரணமாக குற்றம் சாட்டி பொய் புகார் கொடுத்து சங்கத்தை தடை செய்தார்கள். பின்னர் சங்கத்தின் தடையை நீக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து 1963 சங்கத்தினுடைய சேவை பணிகளை பார்த்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களே குடியரசு தின அணிவகுப்பிலே சங்கத்தினுடைய பேரணி 3000 சுயம் சேவகர்கள் பூரண கணவேசோடு கலந்து கொண்டார்கள். அதனால இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க மாநாடுகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க. சங்கத்தை எதிர்த்து அவதூறு பிரச்சாரம் செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கு, கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய சங்கத்திற்கு போட்டியாக நடத்தக்கூடிய அந்த மத நல்லிணக்க மனித சங்கிலி பேரணிக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. 500 இடத்துல அனுமதி கொடுத்தாங்க கடந்த முறை. இது வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்கிறார்கள். சங்கம் எப்பொழுதும் தடைகளை தாண்டி வளரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தமிழகம் சங்கிகளின் பூமி. எனவே வரக்கூடிய விஜயதசமி அன்று சங்கத்தினுடைய பேரணி வெகு சிறப்பாக நடைபெறும். அதற்கு உரிய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்கிறோம்.